ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு துளசிஸ் கிச்சன் vlog. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கத்திரிக்காய் கிரேவி. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்குங்க. பிரியாணிக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி சாதத்து கூட இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கிரேவி செய்கிறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயம், இது எல்லாமே வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் நல்லா பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். எள்ளு வந்து கருகாமல் பார்த்துக்கணும். இது நல்லா ஆற வச்சு பவுடரை அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ வந்து ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நான் வந்து கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. கத்திரிக்காய் வந்து நம்ம 4 பக்கமாக முழுசாக வந்து கட் பண்ணாமல் கொஞ்சம் வந்துட்டு ஒன்றும் பாதியமாக வந்துட்டு கட் பண்ணிக்கணும். இது வந்துட்டு நம்ம கடாயில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அளவுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும். முழுசாக வெந்துடாமல் பாதி மட்டும் வந்து வெந்தால் போதுங்க. மிதமான தீயில் வந்து வச்சு இதில் வந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு பேனில் வந்து ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா வந்துட்டு பொரியும் போதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகமும் நல்லா வந்துட்டு பொரிஞ்சு வரணும். இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. ஏன்னா வந்து சீக்கிரமாக சீரகம்லாம் வந்துட்டு கருகிடும். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு நல்லா வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 பெரிய சைஸ் வெங்காயம், 3 வந்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை. பச்சை மிளகாய் வந்து கீரி சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேங்க. இதை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வந்து மசீர வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க. நல்லா ஒரு வாட்டி வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து காரத்துக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். நம்ம வந்துட்டு மிளகு சேர்த்துக்கிறோம், அதுக்கப்புறம் வந்துட்டு பச்சை மிளகாவும் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் நம்ம காரம் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இது வந்து கரெக்டான அளவு தான். இப்போது இந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா வந்து மசிய வரைக்கும் நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம். அது இப்போ இந்த அளவுக்கு வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மெதுவாக. ஏன்னா கத்திரிக்காய் வந்து உடையாமல் வந்து இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிக்க விடலாம். கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து வரணும். இப்போ இதுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் வந்து 3/4 அளவுக்கு தான் வந்து வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகணும். மறுபடியும் தட்டு போட்டு மூடி ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வந்து வேக விட்டுக்கலாம்.
இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துடுச்சிங்க. நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து புளி தண்ணி வந்து முன்னாடியே நீங்கள் சேர்த்திங்கன்னா காய்கறி வந்து சீக்கிரமாக வேகாது, வேகிறதுக்கு ரொம்ப வந்து டைம் எடுக்கும். அதனால் வந்து இப்போ நான் கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் வந்து புளி தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே புளியோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்துட்டு குழம்பு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை, வெள்ளை எள்ளு, வெந்தயம் இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து ரொம்ப வந்து திக்காகிடுச்சு. இப்போ நான் இன்னும் வந்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப வந்து கிரேவியாக வந்து வேணும், கொஞ்சம் தண்ணியே வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டம்ளர் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து கொதி வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சுன்னா கத்திரிக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளாகவும் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தூவி விட்டு இறக்கிட்டேன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. பிரியாணிக்கு, அதுக்கப்புறம் புலாவுக்கு, சாப்பாடுக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கெலாம் வந்து செம்ம காம்பினேஷனுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.